மை டியர் கௌதம் நேச்சர் குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 9th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் குவார்ட்டர்லி எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனல் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதுப்பா, பெல் பட்டனையும் ஆலில் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் 10th வர போகிறீங்க. இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 1 மார்க் பாருங்கள். 14 1 மார்க். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் டேரக்ட் அப்லோட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அடுத்த நீங்கள் 10th வர போகிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, சினானிம்ஸ் பாருங்கள். எமுலேட்டு, பிக்சரு, ஓல்டு. ஸோ ஆன்சர்லாம் ரொம்ப சிம்பிள் தான். புக் பேக் வச்சு தரவு பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணிடலாம். நான் அடுத்தது அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஆன்டனிம்ஸ் பாருங்கள். ஃப்ரோசன், சீப்பஸ்ட், ஃபேவரட். ஸோ ஃப்ரோசன்னா என்ன? ஸோ ஃப்ரோஸாமல் இருக்கிறது லிக்விஃபைடு. சீப்பஸ்ட்னா காஸ்ட்லியஸ்ட்டு. ஃபேவரட்னா ஹேட்ரடு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ நான் படிக்காமல் நானே ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணலாம் ஈஸியாக. எல்லாம் கிராமர் 1 மார்க் தானே. அடுத்து பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சைல்டு ஃப்ரம் அ ஃபாலோயிங். சைல்டுனா சில்ட்ரன், சைல்ட்ஸு, சில்ட்ரன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பி வரும். இதே உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மு. ஃபார்மர் டெலிவரபிள் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு த வேர்டு சடன். ஸோ சடன்லி, அன்சடன், இன்சடன், மிஸ் சடனில் சடன்லி. ஓகேங்களா? ஸோ சி த ஆன்சரு. அடுத்து பாருங்கள். ஃப்ராம் அலகிராம் ஃபார் த ஃபாலோயிங் வேர்டு எல்போ. ஸோ இது எப்படின்னு தெரில, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹோமோஃபோன்ஸ் பாருங்கள். பழனி பாட் 2 டிக்கெட்ஸ், TWO. ஓகேங்களா? அப்புறம் ரைட் த இன்ஃபினிட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இந்த பிளாங்க்ஸு. வி ரியலி லுக் ஃபார்வர்ட் டேஸ் ஏலியன் கிரியேச்சர்ஸு. வி ரியலி லுக் ஃபார்வர்ட் டு மீட் ஏலியன் கிரியேச்சர்ஸ். கம்ப்ளீட் த டென்ஸ் ஃபார்ம் பாருங்கள். அடுத்து சூட்டபிள் பேரு. அடுத்து டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி இதுக்கெலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கஷ்டப்படணும் ஒன்றும் இருக்காது. அடுத்து பாருங்கள். 2 மார்க் பாருங்கள். இந்த 4ல் நீங்கள் 3 எழுதணும். 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 4ல் இதுலேயும் நீங்கள் 3 எழுதணும். ஓகேவா? 3 தான் கொடுத்துருப்பாங்க. 4 கொடுத்துருக்காங்க. 4ல் 3 எழுதணும். ஓகேவா? அடுத்து 2 மார்க் பாருங்கள். கிராமர் 2 மார்க்ஸ். இது கண்ணை மூடிட்டு ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் எழுதிருங்க. பஞ்சுவேஷன் எழுதிருங்க. ஓகேங்களா? பஞ்சுவேஷன் இருக்குது பாருங்கள். மீதி 1 மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமர் எழுதி தான் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரோட் மேப்பு ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு விஷயம்ப்பா, 10th வந்து ஒரே பேட்டர்ன். 10th-க்கும் 9th-க்கும் ஒரே பேட்டர்ன் தான். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 9th 10th தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது ப்ரோஸ் 5 மார்க். 4ல் நீங்கள் 2 எழுதணும். எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து போயம் 5 மார்க்ஸ் பாருங்கள். இதில் அதே மாதிரி தான். 4ல் நீங்கள் 2 எழுதணும். 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ 4வது பாருங்கள். பேராபேஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டான்ஸாக. அடுத்து பாருங்கள். இது உங்களுக்கு 5 மார்க்ஸ். இது பார்த்தா 5 மார்க்ஸ்லேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும்ப்பா. ஸோ ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஓகேவா? கீழே கொஸ்டின் கேட்பாங்க. 5 கொஸ்டின் இருக்கா? அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். அதை எடுத்துனா போதும் உங்களுக்கு 5 மார்க். கண்ணை மூடிட்டு இது எழுதிருங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கண்ணை மூடிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் 1, லெட்டர் ரைட்டிங்கு, பிக்சரை பார்த்து எழுதுறது 1, அப்புறமேட்டு நோட் மேக்கிங்கு. இந்த 4 எழுதுனா போதும். நான் 20 மார்க். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டைம் தான் பத்தாது. நிறைய எழுத வேண்டியது இருக்கும். பட் எல்லாமே நீங்கள் ஓனாகிற மாதிரி தான் இருக்கும். படித்தது மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து மெமரி போயம் பாருங்கள். ஹோல்வுட்ஸ் டேஸ் திங்க் இட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது மெமரி போயம் எழுதிக்கோங்க. ஆர்த்தர் பேர் மறக்காமல் எழுதணும். அதே மாதிரி 8 மார்க் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி. இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டெவலப் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகே, 150 வேர்ட்ஸ்க்கு எழுதணும். இது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து 8 மார்க் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா? 5 மார்க்லேயும் கேட்பாங்க, 8 மார்க் கேட்பாங்க. இதான். ஓகேங்களா? இதுதான் அது. இதில் அதே மாதிரி தான் பேராகிராஃப் இருக்கும். கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேராகிராஃப்லேயே லைன் பை லைனாகவே இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா? எடுத்து நீங்கள் எழுதினா போதும். 8 மார்க்கு. ஸோ இவ்வளோ தான்ப்பா. தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ வேன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுவேன். உங்கள் டைம் டேபிள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்சாலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா செல்ல குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.